ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதுரை லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிற மெத்தட் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நான் அதுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். இட்லி அரிசி இந்த டம்ளர் அளவுல நான் 6 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். இது கூட நீங்க ரேஷன் அரிசி ஆட் பண்றதா இருந்தா 4 டம்ளர்ல இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. 2 டம்ளர் ரேஷன் அரிசி சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன இந்த அளவுல இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்து இந்த 1 டம்ளர் ஃபுல்லா எடுத்திருக்கிறேன். இட்லி அரிசி 6 டம்ளர் எடுத்திருக்கோம். உளுந்து 1 டம்ளர் ஃபுல்லா எடுத்திருக்கோம். உளுந்து அரை மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரத்துல ஊறிடும். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு 1 செம்பு நான் இதுக்கு தண்ணி ஊத்திக்கிறேன். இது முங்கி கொஞ்சம் மேல இருக்கும். இது ஊறினதுக்கு அப்புறம் கொஞ்சம் மேல வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம இட்லி அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 5-6 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு நான் 3 செம்பு அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். நல்லா இட்லி அரிசி கண்டிப்பா 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊறணும். உளுந்து கூடயே ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது கூட நல்லா ஊறிடும். அதுவும் சேர்ந்து சில நேரங்கள்ல மாவு ரொம்ப புளிச்சு வந்துடும். உடனே அந்த மாதிரி புளிச்சு வந்துடாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி அரிசி உளுந்து ஊற வைக்கிறீங்கல்ல, ஃப்ரிட்ஜில் எடுத்து அப்படியே வச்சிருங்க. அரைக்கும் போது மட்டும் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து மாவை அரைச்சிக்கலாம். இப்போ எனக்கு உளுந்து நல்லா ஊறிடுச்சு. நான் 1 மணி நேரம் ஊற வச்சிருந்தேன். இப்போ நான் கிரைண்டர்ல இதை சேர்த்துக்கிறேன். அரைப்படட்டும். தண்ணி நிறைய ஊத்திராம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. உளுந்து அரைக்கும் போது நம்ம உளுந்து ஊற வச்ச தண்ணியை இதுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். உளுந்து 1/4 மணி நேரத்துல இருந்து 20 நிமிஷத்துக்குள்ள அரைச்சு முடிச்சிடும். இப்ப ஊற வச்சிருந்த உளுந்து எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சாச்சு. உளுந்து நல்லா அரைப்பட ஆரம்பிச்சிருச்சு. தேவைப்படும் போது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் சுத்தி எடுத்து விட ஆரம்பிங்க. ஏன்னா அங்கங்க அரைப்படாம உளுந்து போய் நின்றுட்டு இருக்கும். இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி ஓபன் பண்ணி எடுத்து விட்டுக்கோங்க. சைட்ல எல்லாம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்ப நான் உளுந்து சேர்த்து 1/4 மணி நேரம் ஆச்சு. எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். இன்னும் எனக்கு கொஞ்சம் அரைப்பட வேண்டியது இருந்தது. அதனால நான் இன்னும் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா அரைச்சுக்கிறேன். டைட்டா அரைப்பட்டுட்டு இருந்ததுனால கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். 5 நிமிஷம் ஆயிருச்சு. இப்ப உளுந்து எனக்கு ஃபுல்லா அரைச்சு முடிச்சாச்சு. உளுந்து நல்லா அரைச்சதும் இந்த மாதிரி நல்லா பொங்கி பொது பொதுன்னு வந்துடும் கிரைண்டர்ல. உளுந்து நல்லா அரைப்பட்டுருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு கையை நல்லா தண்ணியில் நனைச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க இப்படி உள்ள இருந்து உளுந்தை எடுத்து இப்படி ஒரு சாய்க்கும் போது அப்படியே கையில ஒட்டாம வந்து விழுகும். இதுதான் நீங்க நல்லா அரைச்சதுக்கான பக்குவம். இதோட போதும். நம்ம உளுந்தெல்லாம் தோண்டிக்கலாம். மாவு அரைச்சு வைக்கிறதுக்கு தனியா ஒரு டப்பாவோ இல்ல பாத்திரமோ எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப அரைச்ச உளுந்தெல்லாம் நான் இதுல எடுத்து மாத்திக்கிறேன். பாருங்க எப்படி நல்லா பந்து பந்தா இருக்குன்னு. இந்த மாதிரி உளுந்து வரணும். அப்பதான் இட்லி நல்லா சாஃப்டா பஞ்சு மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது. நெக்ஸ்ட் நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். கிரைண்டரை கழுவணும்னு அவசியம் கிடையாது. உளுந்த தோண்டி எடுத்துட்டு நம்ம அதிலே அரிசியை போட ஆரம்பிச்சிடலாம். அரிசி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் மொத்தமா கொட்டிடாதீங்க. மொத்தமா கொட்டிட்டீங்கன்னா கிரைண்டர் ஸ்ட்ரக் ஆகி நின்றும், சுத்தாது. அதனால பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க அரிசிய. தேவைக்குன்னா அப்பப்ப தண்ணி ஊத்திக்கோங்க. 20ல இருந்து 25 நிமிஷத்துக்குள்ள அரிசி ஃபுல்லா அரைச்சு முடிச்சிடலாம். அரிசி ஃபுல்லா சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த அரிசி தண்ணியவே இது கூட நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மாவுக்கு தேவையான உப்பும் நான் அரைக்கும் போதே போட்டுருவேன். 1 கைப்பிடி அளவு உப்பு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி அரைக்கும் போதே உப்பு சேர்த்துக்கோங்க. தனியா உப்பு போட்டீங்கன்னா உப்பு கல்லு போய் அங்கங்க நின்றுக்கிறோம். நம்ம உளுந்து அரைக்கும் போது எப்படி சைட்ல எல்லாம் எடுத்து விட்டு அரைச்சோமோ அதே மாதிரியே அரிசிக்கும் பண்ணிருங்க. இப்ப ஒரு 80% அரைச்சு முடிச்சாச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா அரைப்படட்டும். இப்ப நம்ம எடுத்து பாத்திரலாம் எந்த அளவுக்கு அரைச்சிருக்குன்னு. இப்ப எனக்கு ஃபுல்லா அரிசியும் அரைச்சு முடிச்சாச்சு. அரிசி அரைச்சது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த மாதிரி லேசான கொரகொரப்பா இருந்தா போதும். ரொம்பயும் வலுவலுன்னு அரைச்சிட்டீங்க அப்படின்னா இட்லி ரொம்ப களி மாதிரி இருக்கும். அதனால இந்த அளவுக்கு கொரகொரப்புலயே எடுத்துருங்க. லேசான கொரகொரப்பு தான் இருக்கணும். உளுந்து அரைச்சி எடுத்து வச்சிருந்த கண்டெய்னர்ல இப்ப நான் அந்த அரிசி மாவையும் சேர்த்துக்கிறேன்.
அவ்வளவுதான், அரிசி மாவை ஃபுல்லா இப்ப சேர்த்தாச்சு. ஒரு கரண்டி எடுத்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அரிசி மாவு ஃபுல்லா கீழே வந்துடும், உளுந்து ஃபுல்லா மேல வந்துடும். அதனால நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. மாவெல்லாம் தோண்டி முடிச்சதும் கிரைண்டரை வந்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கழுவிட்டு அந்த தண்ணியும் நீங்க இது கூட சேர்ந்து நல்லா மாவை கலக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. அப்பதான் மாவு இட்லி அரிசியும் உளுந்த மாவும் நல்லா சேரும். இப்பெல்லாம் எதுவும் இப்ப போட்டுற வேணாம், அரைக்கும் போதே நம்ம போட்டாச்சு. இப்ப இது எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம அப்படியே மூடி போட்டு ஓரத்துல வச்சிருங்க. 8 மணி நேரத்துல நல்லா பொங்கி வந்துடும் மாவு. உங்களோட ஊரோட வெதரை பொறுத்து தான் மாவு புளிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிறோம். நான் இப்ப 8 மணி நேரம் கழிச்சு இந்த மாவை எடுத்து பாக்குறேன். எனக்கு இந்த அளவுல பொங்கி வந்திருக்கு. மேல ஃபுல்லா நல்லா இந்த மாதிரி பொங்கி வந்தனால நான் கொஞ்சம் ஒரு கிண்டிக்கிறேன். இப்ப நான் வேற பாத்திரத்துல இதை கொஞ்சம் எடுத்து வச்சு உங்களுக்கு இட்லியும் தோசையும் இதுல நான் செஞ்சு காமிக்கிறேன். வேணுன்ற அளவு ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா மாவு எடுத்து வச்சுக்கோங்க. மிச்ச மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்ப நான் இந்த மாவுல உங்களுக்கு இட்லி ஊத்தி காமிக்கிறேன். இட்லி வெந்துட்டு இருந்த டைம்ல தோசையும் ஊத்தியாச்சு. தோசை ஊத்தும் போது மாவுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப இட்லியும் நமக்கு ரெடி ஆயிருச்சு. எடுத்து வேற தட்டுல மாத்திக்கலாம். பாருங்க, துணியில அப்படியே ஒட்டாம இட்லி வருது. இந்த மாதிரி எடுக்கும் போதே அப்படியே வந்துடும் அழகா. அவ்வளவுதான், இட்லி தோசை மாவு ரெடி ஆயிருச்சு. இதுக்கு நான் சோடா உப்பு எதுவுமே ஆட் பண்ணல. நார்மலா நம்ம வீட்டுல செய்யறது இந்த முறை தான். இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தட்ல நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி அரைச்சு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் மாவரைக்க ட்ரை பண்றீங்கன்னா நான் சொன்ன அளவுல இருந்து பாதிக்கு பாதி சேர்த்து பாருங்க, நல்லா கரெக்டா வரும். Thanks for watching friends. Subscribe for more videos. Thank you.